ஆரம்பிச்சதுன்னா ஒரு விவசாய சமூகமாக சொத்துக்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு மனிதர்களுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக கடவுள் கதைகளை சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த நிலம் எங்களோடது, ஏன்னா கடவுள் சொல்லியிருக்காரு. இவன் தான் இங்க ராஜா, ஏன்னா கடவுள் சொல்லியிருக்காரு. இந்த ராஜா தான் ஆளணும், ஆணுக்கு கீழே தான் பெண் இருக்கணும், அவங்க இந்த பெண்கள் இந்த ஆண்களுக்கு தான் குழந்தை பெற்றுக் கொடுக்கணும், அப்பதான் சொத்து வெளியில போகாம இருக்கும் அப்படின்லாம் பலவிதமான கதைகளின் மூலமாக மனிதர்கள் ஆள ஆரம்பிச்சார்கள். அப்ப இந்த சமூகத்துல படிநிலைகள் வர ஆரம்பிச்சது. இவங்க இந்த வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிற சட்டங்களையும் தலைவர்கள் இயற்ற ஆரம்பிச்சார்கள். ஏன்னா அந்த அக்ரிகல்ச்சர் சொசைட்டி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயம் கிராமங்களாக நம்ம எல்லாம் கூடி வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம நின்று போனா கூட அந்த இடத்து கிராம பொருளாதாரமே அடிபட்டு போயிடும். இப்ப மம்முட்டி செய்யறவர் நான் செய்ய மாட்டேன், என் பிள்ளை கத்துக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த ஒட்டுமொத்த ஊர்லயும் விவசாயமே நடக்காது. இல்ல மாடு மேய்க்கிறவர் அதை சொல்லிட்டாருன்னா, இல்ல ஏர் செய்யறவர் கலப்பை செய்யறவர் அதை சொல்லிட்டாருன்னா கிராமிய பொருளாதாரமே விழுந்துரும். அதனால அங்க இருந்த தலைவர்கள், நீ இந்த வேலையை செஞ்சுட்டுனா கண்டிப்பா அவன் மகனுக்கும் நீ இதே வேலையதான் சொல்லி கொடுக்கணும், அவன் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்தி அப்படியே கொண்டு வந்தாங்க. சோ அந்த காலகட்டத்துல இருந்து அதற்கு பிறகு இவங்க இன்னார் இந்த வேலையை தான் செய்யணும், தலைவனுக்கு பிறந்தவன் தலைவனா தான் இருப்பான், வேலையாளுக்கு பிறந்தவன் வேலையாளா தான் இருப்பான் அப்படிங்கிற அந்த காலகட்டத்துக்கு பிறகு ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்டு, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு, தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு, தொழில் புரட்சி ஏற்பட்டதுக்கு பிறகு ஒரே நேரத்துல ஒரே அறையில பல்லாயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் குவிந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்போ இந்த மணிக்கூண்டுகளை எல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் கல்வி கொடுக்க ஆரம்பிச்சாங்க முதலாளிகள். அப்ப நான் மட்டும்தான் படிப்பேன், நீ படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அவங்களுக்கு வசதியா இருந்தது. ஆனா இப்போ எல்லாரும் தொழிற்சாலைக்கு வேலை செய்ய வரணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட உடனே ஒரு அடிப்படை கல்வி, சுகாதாரத்தை பத்தின கல்வி, மணிபாக்கவாது சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா, அப்பதான் எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு வேலையை ஆரம்பிப்பாங்க. சோ அதுக்காக அடிப்படை கல்வியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் உலக போர்கள் வந்த பொழுது ஆண்கள் எல்லாம் போருக்கு சென்ற பொழுது பெண்களை அந்த தொழிற்சாலைகள் படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக பெண்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் கல்வி கொடுத்து, ஒரு பேசிக்கான கல்வியை கொடுத்து அவங்களை அந்த தொழிற்சாலை வேலைகளுக்கு ஆண்கள் இடத்தை நிரப்புவதற்காக கொண்டு வர ஆரம்பிச்சார். அப்ப இருந்த மிகப்பெரிய சவால் என்னவா இருந்ததுன்னா, பெண்களுக்கு எல்லாம் 6-7 குழந்தைங்க எல்லாம் பெற்றுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுனால நீங்க கம்மியான குழந்தை பெற்றுக்கலாம், அதுக்கான அந்த ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை எல்லாம் அரசாங்கங்கள் முன்னெடுக்க ஆரம்பிச்சார்கள். அந்த குழந்தைங்களுக்கான ஒரு பாதுகாக்கக்கூடிய அந்த பால்வாடின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பேபி கேர் சென்டர்ஸ் எல்லாம் அரசாங்கமே கொடுக்க ஆரம்பிச்சது. அரசாங்கமே கல்வி கொடுக்க ஆரம்பிச்சது. அரசாங்கமும் சுகாதாரம், கல்வி இதெல்லாம் அரசாங்கத்துடைய கையில போச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணுங்கிறது அரசாங்கத்தினுடைய நிர்பந்தமாக இருக்கவில்லை, அது மன்னனுடைய வேலை அப்படின்னு யாரும் நினைக்கல. பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி யார் என்னென்ன விஷயங்களை கத்து வச்சுக்கிட்டாங்களோ அதை பிரதி எடுக்கிறதும் அதுக்கான அந்த அறிவு தேடல், அதை தேடி சேர்க்கறதும் ரொம்ப கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டதை அவங்கவுங்க பசங்களுக்கு கொடுத்துக்கிட்டாங்க, மற்ற பசங்களுக்கு கொடுக்கல. ஆனா இந்த தொழில் புரட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த கல்விங்கிறது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக மாறியது. சுகாதாரம்